என் தாய் தந்தையின் பாதங்களை தொழுது என் இதயராக அன்பர்களுக்கு வணக்கம். மகாபாரதம் சந்திர வம்சத்தின் கதை. அத்திரி அனுசுயா தம்பதிகள் சிறந்த முறையில வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு முறை அத்திரி முனிவர் தவம் செய்வதற்காக இமயமலை கொண்டு போயிடுறாரு. அந்த நேரத்துல அனுசுயா மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறாள். இப்போ கூட சரி, எப்பவும் சரி, ஒரு பொண்ணு வீட்டுல தனியாக இருந்தாலும் வெளியில கொஞ்சம் போயிட்டு வர்றதுனாலும் கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். பெத்தவங்களால ஒரு பொண்ணை கடைசி வரைக்கும் பார்த்துக்க முடியாது என்பதற்காகத்தான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவள் திருமணம் ஆன பின்பும் அவளுடைய கணவனால் அவளை கடைசி வரை பார்த்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் அவளுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகள் தான் பெத்தவளை இறுதி வரைக்கும் பார்த்து கொள்கிறது. அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் தாய்க்கு பின் தாரம். ஒரு பெத்தவளால ஒரு பையனை ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். அதுக்கு பின்னாடி பார்த்துக்க முடியாது என்பதற்காகத்தான் அந்த பையனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து வரப்போகிற பெண் அந்த பையனை நன்றாக பார்த்து கொள்வாள் என்பதற்காகத்தான். ஒரு பொண்ணு எந்த வயசுல எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்க முடியும். ஆனால் ஒரு பையனுக்கு அப்படி இல்லை. ஒரு பையன் பிறக்கிறதுல இருந்து சாகிற வரைக்கும் ஒரே மாதிரியா கூட இருந்துட்டு போயிடலாம். அவனை யாரும் எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு பொண்ணுனால அப்படி வாழ முடியாது. ஒரு வீட்டுல கூட சரி, ஒரு பையன் நைட் டைம்ல வெளியில போயிட்டு நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தா கூட அவனை யாரும் எந்த விதமான கேள்வியும் கேட்கறதில்ல. ஆம்பளைன்னா 1000 வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அதே ஒரு பொண்ணு நைட்டு 12 மணிக்கு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தா இது இந்த நேரத்துக்கு எங்கதான் போய் வருதோன்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் நல்லபடியா சொல்றது இல்ல. அதே மாதிரி இங்க அனுசுயாவும் வீட்டில் தனியாக இருக்கும் போது அனுசுயாவோட கற்பை சோதித்து பார்க்க முப்பெரும் தேவர்களான சிவன், திருமால், பிரம்மன் 3 பேரும் அனுசுயாவோட வீட்டிற்கு பிராமணர் வேடத்துல வராங்க. உடனே அனுசுயாவோ அந்த பிராமணர்கள் 3 பேரையும் வரவேற்று அவர்களுக்கு உணவு பரிமாற தயாராக இருக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆடை அணிந்த ஒரு நபரால் உணவு பரிமாறப்படி உணவு உண்ண ஆகாது என்று. உடனே அனுசுயாவோ தன்னுடைய பதிபக்தியின் காரணமாக தன்னுடைய கணவனின் கால் கழுவி அந்த நீரை எடுத்து 3 பிராமணர்கள் மீதும் தெளித்து இவர்கள் சிறு கை குழந்தைகளாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே 3 பிராமணர்கள் சிறு கை குழந்தைகளாக மாற அவர்களுக்கு உணவு ஊட்டி தாலாட்டு பாட வைத்து தூங்க வைக்கிறாள் அனுசுயா. பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு அதே ஈவினிங் டைம்ல கரெக்டா வந்துட்டா யாரும் எந்த விதமான கேள்வியும் கேட்கறதில்ல. கொஞ்சம் லேட் ஆச்சா யார் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்டும் காலையில வேலைக்கு போயிட்டு நைட் டைம்ல வந்தா யாரும் எதுவும் கேள்வி கேட்கறதில்ல. கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்னா மனசு பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி முப்பெரும் தேவிகளான பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி 3 பேரும் தங்களுடைய கணவன்மார்கள் காணவில்லையே என்று சொல்லி மனசால பதட்டம் அடைகிறாங்க. அப்படி அடைஞ்ச உடனே தங்களுடைய ஞான திருஷ்டியால பார்க்கும் பொழுது தங்களுடைய கணவன்மார்கள் அனுசுயாவோட வீட்டில் இருப்பது தெரிய வருது. உடனே அனுசுயாவோட வீட்டிற்கு முப்பெரும் தேவிகளும் போகிறாங்க. முப்பெரும் தேவிகளும் சென்ற உடனே அந்த நேரத்துல அத்திரி முனிவர் தவத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டிற்கு வந்துடுறாரு. முப்பெரும் தேவிகளும் தங்களுடைய வீட்டில் இருப்பதை கண்டு அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிருது. உடனே அந்த முப்பெரும் தேவிகளும் அனுசுயாவிடம், அம்மா, என்னுடைய கணவன்மார்கள் உன்னுடைய கற்பை சோதிக்கத்தான் இவ்வாறு செய்து விட்டார்களே தவிர வேற எதற்காகவும் இல்லை. நீதான் அம்மா மீண்டும் எங்களுடைய கணவன்மார்களை மீட்டு தர வேண்டும் சொல்லி அனுசுயா கிட்ட கேட்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லி அனுசுயாவும் தன்னுடைய கணவனின் கால் கழுவி அந்த நீரை அந்த 3 குழந்தைகள் மீதும் தெளித்து முப்பெரும் தேவர்களும் தங்களுடைய பழைய உருவத்தை அடைகிறார்கள். சிவன், பிரம்மன்,
திருமால் ஆக 3 பேருமாக மாறுகிறார்கள். உடனே சிவன், பார்வதி, திருமால், லட்சுமி, பிரம்மன், சரஸ்வதி 3 ஜோடிகளாக நின்று அத்திரி அனுசுயா முனிவர்களை வாழ்த்தி, அம்மா உங்களுக்கு சிறந்த முறையிலேயே 3 ஆண் குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லி வாழ்த்து விட்டு சென்று விடுகிறார்கள். அதன் பிறகு துர்வாச, தாத்ரேய, சந்திரன் என்று 3 குழந்தைகள் பிறக்கிறது. இதில் 3ஆவதாக பிறந்த சந்திரனில் இருந்து தான் இந்த சந்திர வம்சத்தின் கதை ஆரம்பமாகிறது. சந்திரனுக்கு தான் அழகுன்னு சொல்லி கொஞ்சம் கர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முப்பெரும் தேவர்களுக்கும் கோவில் உள்ள ஒரு இடம் எதுவென்று சொல்லி பார்த்தோமானால் தானுமலையன் கோயில். தானு என்றால் சிவன், மால் என்றால் திருமால், அயன் என்றால் பிரம்மன். தானுமலையன் கோயில் எங்க இருக்கு சொல்லி பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில்ல இருந்து சுசீந்திரம் போற வழியில சுசீந்திரத்துலதான் தானுமலையன் கோவில் இருக்கு. முப்பெரும் தேவர்களுக்கும் கோவில் உள்ள ஒரு இடம் எது என்று சொல்லி பார்த்தோம்னால் தானுமலையன் கோவில் தான். அதே மாதிரி சந்திரனுக்கு தான் அழகுன்னு சொல்லி கொஞ்சம் கர்வம் அதிகம். ஏன்னா சந்திரன் அதாவது நிலாவை ரசிக்காத ஆளு யாருமே இல்லை. ஏன் நம்மளும் அதே மாதிரி தான். என்ன மாதிரி யாராச்சும் பேச முடியுமா? என்ன மாதிரி யாராச்சும் பாட்டு பாட முடியுமா? என்ன மாதிரி யாராச்சும் படிக்க முடியுமா? ஏன் இப்பே நினைச்சா கூட நான் ஒரு பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணா 2 வாரத்துல அந்த பொண்ணை பிக்கப் பண்ணி காட்டிடுவேன் நீ சொல்லி நம்மளுக்குள்ளே சில விதமான கர்வம் இருக்கும். அதே மாதிரி தான் எங்க சந்திரனுக்கும் இருக்கு. தட்சன் பிரசூதி தம்பதிகளுக்கு 27 நட்சத்திர பெண்கள். என்ன இது 5 பொண்ணை பெத்தவனே ஆண்டி ஆயிடுவான், இத 27 பெண்களா நீ சொல்லி எல்லாம் கேட்க கூடாது. 5 பொண்ணை பெத்தவன் நல்லாதான் இருக்கான். 5 பொண்ணை பெத்த எவனுமே ஆண்டியை நிக்கல. இங்க 5 பொன் என்பது எதை குறிக்கிறதுனா ஆடம்பரமாக வாழும் தாய், ஊதாரித்தனமாக சுற்றும் தந்தை, தன் பேச்சை கேட்டு நடக்காத பிள்ளைகள், கூட பிறந்தவர்கள் செய்யும் துரோகம், கட்டிய மனைவி செய்யும் துரோகம். இந்த 5 வகையான குணங்களை கொண்டு ஒரு அரசங்கிட்டே சுத்தி இருந்தாலும் அரசனே ஆண்டியாகி விடுவான் என்பதுதான் பழமொழிக்கான விளக்கம். இப்ப இருக்கிற மாதிரி மருத்துவ முன்னேற்றம் அந்த காலத்துல இல்ல. அதனாலதான் அந்த காலத்துல 10, 15 சொல்லி குழந்தைகள் பெத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு மாறிக்கு ஒரு புள்ள மலிக்கு ஒரு புள்ள போனாலும் கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு புள்ளியாச்சும் மிஞ்சும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல குழந்தைகள் எல்லாம் கிணத்துலயே ஆத்துலயே குளிக்க போகும்போது செத்துடுமா, மழை செத்து போயிடும், அதே ஒரு அம்மை நோய் செத்து போயிடும். அதிகமா